காதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும், உயிரை கொள்ளும். சரக்கடிங்க, சிகரெட் அடிங்க, அப்புறம் சாவு வரும், செத்துருங்க. படிப்பு தான் எல்லாமே, படிப்பை தவிர எதுவுமே தெரியாதுன்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். புக்கு, பேனா, நோட்டு இதில் தான் அவனுக்கு ஹாப்பினஸ்ஸே இருந்துச்சு. 12th சரியான ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணான். அவன் வாழ்க்கையே படிப்பு நோக்கி தான் போச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அவனுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் இதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான் போல். ஃபுல் ஃபோக்கஸும் லவ்வில் காட்டினான். இப்போ போலீஸ்கார வண்டி இடிக்க போகிறான். இப்போ 2 பேரும் உட்கார போகிறோம் உள்ள. ஏன்டாக கையை வைக்கிறேன்? எல்லா காரணம் வெளியே வந்தாங்கன்னா பிடிச்சிருவான்டா. 3 மாதம் சந்தோஷமாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை விட்டு போயிடுச்சு. பாவம். கண்ணுக்குள் ஒரு மோகம் பாய்ந்தது, நெஞ்சுக்குள் ஒரு மாயம் தோன்றுது, என்னக்குள் ஒரு காதல் பூத்ததே, உனக்குள் அந்த காதல் தேடினேன். உன்னோட காதல் என்னோட காதல் ஒன்றாக சேர்ந்து வாழுமோ? உன்னோட பார்வை பார்த்தாலே போதும், என்னோட மனசு துடிக்கிறதே. அழகே அழைத்தாலே போதும், கண்ணே கனியே கதைத்தாலே போதும், அன்பே உயிரே சேர்ந்தாலே போதுமடி போதுமடி. டேய் டேய் நில்றா. அடங்கம்மால மூஞ்ச பேத்துரு. நான் என்னடா பண்றது? அவ இல்லாம என்னால இருக்க முடியலடா. ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. அதுக்கு நான் இப்படி குதிச்சு செத்துரு வேண்டாம். என்ன காப்பாத்துன? சாகிறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு தடவையாவது யோசிச்சு பார்த்தியாடா? ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்காக எங்களை விட்டுட்டு போன முடிவு பண்ணிட்ட பார்த்தியா? மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான். அவன் உன்னால முழு குடிகாரனாவே மாறிட்டான். நானா குடிக்க சொன்னேன்? நான் பேசினா அவன் மாறிடுவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. நீ இப்ப போன் அடிவேன், அவன் உன்கிட்ட எப்படி வலிறான்னு மட்டும் பாரு.
இவன் இந்த டைம்ல கால் பண்றா. ஹலோ, ஏய் இப்ப நீ போன வைக்கிறியா இல்ல உன் பேர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கவா? வாய்ப்பே இல்ல, நீ தான் அவனை பாத்துக்கணும், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் தம்பி, யாரா அது? டேய் யாரா நீ? உங்க வீடு எங்கடா? புக்கில் 2வது கடை. டேய் அது ஒயின் ஷாப் ஆச்சேடா. அதாயா வீடு. என்னடா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல 20 வயசுலயே இப்படி தண்ணியை போட்டு படுத்துட்டு இருக்கீங்களாடா ரோட்ல? ஐயோ போகிற போயா. அனுபவப்பட்டான்டா, உங்களுக்குலாம் தெரியும். ஒரு நாள் புரியும்டா உங்களுக்கு. ஐயோ போயா மத போடா பேப்ப தரமான போத. குடிச்சது போதும்டா. அப்ப புரியல, இப்போ புரியுது. மச்சி டென்த்து வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. இதான் என் உலகம். இந்த குடி கருமத்தெல்லாம் விட்டுட்டு வாடா, வேணாம் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு விலகுனேன். நீ எப்போ இதெல்லாம் விட்டுட்டு வரியோ அப்போ தான் நான் அவன்கிட்ட வருவேன், அது வரையும் நீ என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் திருப்பி வருவான்னு. எனக்கு தெரியும்டா இந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ சொன்ன மாதிரி அது பாட்டில் கையில் எடுக்காவே இருந்திருக்கலாம்டா. டேய் விட்றா, இதெல்லாம் ஏன் தப்புடா. சரி விட்றா, அதான் திருந்திட்டல, அது போதும் எனக்கு. டேய் நீ சொன்ன மாதிரி அந்த பாட்டில் நான் தொடாமே இருந்திருக்கலாம்டா. சரி விட்றா. இல்லடா, நீ சொன்ன மாதிரி அந்த பாட்டில் நான் தொடாமே இருந்திருக்கலாம்டா. என்னாச்சு? அவ்வளோதான், அதை விட்டு வெளியே வா. இல்லடா, நீ சொன்ன மாதிரி இந்த பாட்டில் நான் தொடாமே இருந்திருக்கலாம்டா. எல்லாம் ஏன் தப்பு தான். என்னடா ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. தண்ணியை தான் போட்டு வந்திருப்பான் போல. அவன் ஏன் கூட இருக்கான், உளர்றனா? ஏய் என்னடா நீ இதுக்குடா உளர்றப்ப? அவன் ஏன் கூட தான்.